நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அர்க்கியருன் சேனல். நீண்ட நாட்கள் பிறகு நம்ம ஒரு மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த மூவி படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முக்கிய காரணம், இது ஒரு சேனல் வந்து சூப்பரான சேனல், கிரைம் த்ரில்லர் சேனல். வந்து ஒரு ஹாரரான மிக்சடான ஸ்டோரி வந்து சூப்பராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்டர் டான் ஷெரின் அவருடைய இயக்கத்தில் தான் அந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தோட டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான் அந்த படத்தோட ரன்னிங் டைம். இது வந்து அவைலபிளாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி இந்த படம் என்ன படம் பார்த்தீங்கன்னா, த டீப் வெப் மர்டர் ஷோ 2024 தமிழ் டப்பிலோட தான் அவைலபிளாக வந்திருக்கு இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில். இந்த பட ஸ்டோரி என்ன அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் யாருக்கெல்லாம் தமிழ் சினிமாவை தாண்டி ஹாலிவுட் மூவிலாம் கிரைம் த்ரில்லர் மூவி, ஒரு ஹாரர் த்ரில்லரான மூவி பார்ப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு என்னைய மாதிரி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். படம் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு ஹாரரான சூப்பரான ஒரு மூவி. அந்த மூவியிலே வந்து இருக்கிறதுலே மூவி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பாட்டுக்கு மேலே 10 படத்துக்கு மேலே வந்திருக்கு. அந்த படத்தோட ஒரு ஹாரரான த்ரில்லரான ஒரு மூவி வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து கொடூரமாக கொலை பண்ணுற சேனலாக இருக்கும். அந்த சேனல்லே வந்து நன் அப்புறம் ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க ஹாலிவுட் சினிமாவில். அதே வருஷத்தில் தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க, த மர்டர் ஷோ. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃபேஸ் கட்டோட ஸ்மால் பேபியோட ஒரு சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு இப்போ ஒரு பையனுக்கு சாதகமான ஒரு குடும்பத்தை வந்து அவங்க மொபைலில் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு விஷுவல் கேமரா மாதிரி காட்டி அவங்க வந்து கொலை பண்ண போகிறோம், அதனால் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஹாலிவுட் படம்னாலே ஒரு ஜேர்னலில் வந்து ஹாரரான மூவினாலே வந்து தேட்டரில் போய் பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு டிவிலையோ இல்லை ஹோம் தேட்டர்லையோ பார்த்தா ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அந்தளவுக்கு தான் இந்த படத்தோட வெப் சீரிஸோட எஃபெக்ட் இருக்குது. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆடன் ஹார்ன்ஓவர், லேனின்ஸ் ஜாக்சன், டிரேவின். உங்களுடைய நடிப்பு தான் மெய்யான ரோலிங்கில் பண்ணியிருக்காங்க. மெயினிங் ரோலில் அவங்களுடைய ரோலிங் கொடுத்த ரோலும் சரி, அவங்களுடைய நடிக்கப்பட்ட காட்சிகளும் சரி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 100% நடிப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டெக்னீஷியன் டீம். இந்த படத்தோட டெக்னீஷியன் டீமை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஒரு ஹாரர் மூவி, ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி, இது மிக்சடான ஒரு மூவி கொடுக்கும் பொழுது அவங்க வந்து சூப்பராக வந்து ஒரு ஜேர்னலில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரத்தம் தெரிக்கிற காட்சிகளை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு அருவருப்பான கொலை, ஒரு மர்டரை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு ஆர்ட் டைரக்டரும் சரி மற்ற டேரக்டரும் சரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எடிட்டிங் அண்டு கேமரா விஷுவல், இது 3மே வந்து ஒரு ஹாரர் மூவி குட் ஃபிலிம் அண்ட் குட் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணால் அந்த 3மே முக்கியம். சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி, விஎஃப்எக்ஸும் சரி, ஒரு கேமரா ஆங்கிளும் சரி, லைட்டிங் மேனோட ஷூட்டும், 3மே வந்து இந்த படத்தில் வந்து சூப்பரான முறையில் கை கோத்துருக்கு. அது ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ட்டுக்கு ஏற்றுக்காத மாதிரி படத்தோட கதைகள் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருந்திருக்கு. படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு ஹாரரான மூவி, ஒரு சைக்கோ த்ரில்லர் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஜேர்னல் வந்து வந்துருச்சுனாலே வந்து ஒரு சஸ்பென்ஷன், அதுவும் வந்து ட்விஸ்ட் வந்து இருக்கணும். அந்த ட்விஸ்ட்டு வந்து கடைசி சீனில் தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்டிலோட ஸ்டோரி கொண்டு போயிருப்பாங்க. சில இடத்துல வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவானதுனால, ஒரு கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால அது வந்து படத்துக்கு வந்து இன்னும் கூடுதல் பக்கபலமாக இல்லாமல் கொஞ்சம் டல்லாக போயிருக்கு. இந்த படத்தோட பாதி ஸ்டோரி பாதி ஸ்க்ரீன் பிளே. பைதபி வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஹாரர் ஜேர்னல் மூவி வந்து நீங்கள் பார்க்கணும், த்ரில்லர் மூவி பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, இப்போ ஓடிடியில் அவைலபிளாக தமிழ் டப்போடே இருக்குது இந்த படம். இந்த படத்துக்கு அர்க்கியருன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.2 தான் தருவேன். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அர்க்கியருன். பை வியூவர்ஸ்.